பக்தர்கள் கூட சில வார்த்தைகளை கேட்க மறந்து அல்லது தவிர்த்து சில வார்த்தைகளை இழந்து விடுகிறார்கள். ஆனால் சமூக வலைதளத்திலே ஏன் பிரபஞ்சவியலை பற்றி நித்யானந்தர் கதையளந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்வி கேட்கின்றார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி, உயிர் ஏன் உயிர்த்தது, உயிர் ஏன் உயிர்த்தது, எவ்வாறு உயிர்த்தது, எப்படி உயிர்த்தது, எப்பொழுது உயிர்த்தது, எதற்காக உயிர்த்தது, அதன் எதிர்நோக்கி இருக்கும் நோக்கம் என்ன, உயிரின் உயிர்ப்பை உயிர் உயிர்த்ததற்கான காரணங்களை எல்லா பரிமாணங்களிலுமிருந்தும் தெரிந்து கொள்வீர்களானால் உயிரின் நோக்கத்தை அடைந்து விடுவீர்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உயிர் ஆதியில் ஏன் உயிர்த்தது, யார் யாரெல்லாம் எது எல்லாம் அதற்கு காரணம், இந்த சத்தியங்களை முழுமையாக தெரிந்து கொள்வீர்களானால் வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்துவிடும். உயிரின் நோக்கத்தை அடைந்து விடுவீர்கள். உங்கள் உயிரின் நோக்கத்தை மறுதலித்து தவறாக போக்கினை மாற்றி உங்களுக்கு சொல்லித்தரும் எல்லோரும் உங்கள் துரோகிகள். உங்கள் உயிரின் நோக்கத்தை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு சொல்லித் தருபவர் குரு. உங்கள் உயிரின் உண்மையான நோக்கத்தை அளிப்பவர் குரு. நோக்கத்தை மாற்றும் எல்லோருமே உங்கள் வாழ்க்கையையே அழிக்கின்ற எதிரிகள், உங்கள் துரோகிகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். யார் உங்கள் நண்பர், யார் உங்கள் வாழ்க்கைக்கு உதவுபவர், யார் உங்கள் வாழ்க்கையின் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உயிரினுடைய குறிக்கோள் என்ன என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்துபவர் குரு. அந்த உண்மையிலிருந்து உங்களை மாற்றி திரித்து வேறு நோக்கங்களுக்குள் அழைத்துச் செல்லும் எல்லோரும் உங்கள் துரோகிகள்.